யார் இந்த சிகைக்கொற்றன்? வணிகனா, அரசனா, இல்லை தூதுவனா? இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்பவுமே ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலை தேடணுமே தவிர ஒரு பதிலை சொல்லிட்டு அதுக்கான கேள்வியை கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம ஒரு பதிலை சொல்லிட்டு அதுக்கான கேள்வியை நோக்கி போயிட்டு இருக்கோம். எடுத்த உடனே இவன் ஒரு வணிகன்ட்டு எந்த அடிப்படையில் முடிவு செஞ்சாங்க? இவனோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு எந்த சான்றை வச்சு முடிவு பண்ணாங்க? எந்த ஒரு ஆய்வுமே பண்ணாம ஐரோப்பிய ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்கன்ற அந்த ஒரே ஒரு கருதுகோளை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு வணிகன், அவனோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சுவரெழுத்து கிடைக்குது, அதுவும் பல ஆயிரம் மைல் தாண்டி கிடைக்குது, அதுவும் உலக புகழ்பெற்ற எகிப்து பிரமிடுகளில் கிடைக்குது. நம்ம இந்திய அரசோ இல்லை தமிழக அரசோ விரைவாக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை இங்கிருந்து அங்கே அனுப்பி அந்த சுவரெழுத்தை பற்றி ஆய்வு பண்ணியிருக்க வேண்டுமா வேண்டாமா? சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரேக்கத்துக்கும் ரோமானியத்துக்கும் இல்லை எகிப்துக்கும் தமிழர்கள் பயணப்பட்டதோ இல்லை வணிகம் செஞ்சதுக்கான பல்வேறு சான்றுகள் கிடைக்குது. இதுக்கு முன்பே எகிப்துல சேர நாணயங்கள் கிடைச்சிருக்கு, ஓமன்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சங்க இலக்கியம் கிரேக்கர்களை பத்தி பேசுது, ரோமானியர்களை பத்தி பேசுது. அப்ப தொடர்ந்து வணிகம் தமிழகத்துக்கும் அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா அந்த வணிகர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சிகைக்கொற்றனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அந்த பிரமிடுல 8 இடத்துல இவன் பேர் பொறிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி இவன் வணிகத்துக்காக தான் போயிருந்தானா எல்லா வணிகர்களோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்கணும்ல. இவன் பேர் மட்டுமே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பொறிக்கப்பட்டிருக்கணும். அப்ப இவன் ஒரு தலை சிறந்த ஆளுமையா பிறந்திருக்கான். நமக்கு ஒரு பேர் கிடைக்குதுன்னா அந்த பேர் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த சான்றுமே கிடைக்கலன்னா நம்ம ஒரு யூகத்துக்கு வரலாம். இப்ப தமிழகத்துல அசோகனோட தூபிகள் கிடைக்குது. அந்த அசோக தூபிகள்ல எந்த இடத்துலையும் அசோகனோட பேர் கிடையாது. ஆனா அந்த ஆட்சி காலம், அந்த தூபிகள்ல கிடைச்ச தேவநாம பிரியான்ற அந்த புத்த பெயர் எல்லாத்தையும் பொருத்தி இது அசோகனோட இதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இங்க நேரடியா ஒரு பேர் கிடைக்குது, சிகைக்கொற்றன் ஒரு பேர் கிடைக்குது. நம்ம சங்க இலக்கியம் ஒரு கொற்றன்ற ஒரு அரசனை பத்தியும் பேசுது. இப்ப இதை அவன் கூட பொருத்தி பார்த்து இந்த காலகட்டம் பொருந்தி வருதான்னு பார்த்துட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அப்படி எதுவுமே பொருந்தலைன்னா இவங்க ஒரு வணிகன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இப்ப சங்க இலக்கியம் பிட்டக்கொற்றன்ற ஒரு அரசனை பத்தி பேசுது. இந்த பிட்டக்கொற்றனும் இந்த சிகைக்கொற்றனும் ஒருவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கான ஃபேக்ட் என்ன, அதை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல தமிழக நிலப்பரப்புல மிக சிறந்த ஆளுமையா இருந்தவன் சேரன் செங்குட்டுவன். இவனோட ஆட்சி காலத்துல இந்தியாவின் மிக பெரிய நிலப்பகுதியை இவன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இவனோட ஆட்சி காலத்துல இவனோட தலைநகர்னு பார்த்தோம்னா கரூரா இருந்தது. சமீபத்தில் நடந்த சில அகழ்வாய்வுகள்ல கரூர் அமராவதி ஆற்றுல சில நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த நாணயத்துல ஒரு முக்கியமான நாணயம் கிரேக்க செலிசைட் மன்னர்களோட நாணயம். இந்த செலிசைட் மன்னர்களோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 312 இருந்து, அதாவது கிமு 320 இருந்து கிமு 60 வரைக்கும். அதுலயும் அந்த கிடைச்ச அந்த வெள்ளி நாணயம் செலிகோஸ் நிக்கோடரோட காலத்தை சேர்ந்தது. இந்த செலிகோஸ் நிக்கோடரோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 312 இருந்து கிமு 280. இந்த சமகாலத்துல தான் சேரன் செங்குட்டுவன் தமிழகத்தை ஆட்சி செஞ்சான். இதை நம்ம எப்படி பார்க்கலாம், எதை வச்சு சொல்லணும்னா மாமூலனார் பாடல்களை வச்சு சொல்லலாம். ஏன்னா மாமூலனார் பாடல்கள் தெளிவா மௌரியர்கள் தமிழகத்துக்கு மீது படையெடுத்து வந்த அந்த காலத்தை சொல்லுது. அதே மாதிரி மாமூலனார் நெடுஞ்சேரலாதன் இமயமறையும் படையெடுத்து போன காலத்தையும் சொல்லுது. இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மௌரியர்களோட காலத்தில் தான் சேரன் செங்குட்டுவன் ஆட்சி செஞ்சான்றது நமக்கு தெரியுது. இதே மௌரியர்கள் காலத்துல தான் செலிகோஸ் நிக்கோடரும் ஆட்சி செஞ்சாரு. அப்ப செலிகோஸ் நிக்கோடர் காலத்துல சேரர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு வணிக தொடர்பு தலை சிறந்து இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்பும் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் ஒரு பேரரசனா இருந்த காலகட்டத்துல ஒரு தூதுக்குழு அமைச்சு இவன் அந்த வணிகத்தை பரவலாக்கியிருக்கான். இந்த சேரன் செங்குட்டுவனோட தளபதி தான் பிட்டக்கொற்றன். பிட்டக்கொற்றன் யாருன்னா சேரன் செங்குட்டுவனோட தளபதியான பிட்டனோட மகன் கொற்றன். இந்த பிட்டனும் சரி கொற்றனும் சரி சேரன் செங்குட்டுவனுக்கு தளபதியா இருந்திருக்காங்க. நேரடியான சான்றாகவே இந்த கொற்றன் கோதை என்ற அரசனோட தளபதியா இருந்தான்ற பாடல் சங்க இலக்கியங்கள் கிடைக்குது. இந்த கோதை யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கோதை யாருன்னு நம்ம தேடி பார்க்கும்போது எல்லா ஆய்வாளர்களும் அவனை ஒரு தனி அரசனா தான் பார்க்குறாங்க. ஆனா அவனை ஒரு தனி அரசனா பார்க்க முடியல. செங்குட்டுவன் இந்த பேரை கேட்டா நமக்கு தெரியும், இது ஒரு இயற்பெயர் கிடையாது. குட்டை நாட்டை ஆண்ட சென்மை வாய்ந்த ஒரு மன்னன் தான் செங்குட்டுவன். அப்ப அவனுக்கு ஒரு இயற்பெயர் இருந்திருக்கணும்ல, அதுதான் கோதை. இவன் தான் கோதை என்ற முடிவுக்கு நான் எப்படி வரேன்னா அதுக்கு நமக்கு சான்றாக கிடைக்கிறது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தை பார்த்தீங்கன்னா வானவன்ற ஒரு அரசனை பத்தி தான் பாடுது. இந்த வானவன் யாரு அப்படின்ட்டு சங்க இலக்கியத்தில் நம்ம தேடி பார்த்தோம்னா இமயத்தில் வில்லை பொறித்த வானவன் அப்படின்ட்டு புறநானூறு 39வது பாடல் சொல்லுது. அப்ப இமயத்தில் வில்லை பொறித்தவர்கள் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு 2 அரசர்கள் தான் கிடைக்கிறாங்க. ஒன்னு நெடுஞ்சேரலாதன், இன்னொன்னு சேரன் செங்குட்டுவன். அதுலயும் இந்த வானவன்ற பேரு சேரன் செங்குட்டுவனுக்கு தான் இருந்திருக்கு.
அப்ப இந்த சேரன் செங்குட்டுவனுக்கு படைத்தளபதியா தான் இந்த கொற்றன் இருந்திருக்கான். இந்த கொற்றனை பத்தி நமக்கு இன்னொரு சான்றும் கிடைக்குது, அதுதான் புகழூர் கல்வெட்டு. இந்த புகழூர் கல்வெட்டோட காலம் என்ன அப்படின்ட்டு நடன காசிநாதர் என்ன சொல்றாருன்னா கிமு 295 சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அதே காலகட்டம் தான் பொருந்தி போகுது. இந்த புகழூர் கல்வெட்டுல நமக்கு பல்வேறு பெயர்கள் கிடைக்குது. அதுல முக்கியமான 2 பேர் எகிப்திலும் நமக்கு கிடைக்குது. அதுதான் கொற்றன், இன்னொன்னு கீரன். கொற்றன் சேரன் செங்குட்டுவனோட படைத்தளபதின்றது நமக்கு தெரியும். இந்த கீரன் யாரு? இந்த கீரன் யாருன்னா கொற்றனோட உறவினரா இருந்திருக்கான். அதாவது கொற்றனோட தந்தையோட தங்கை கணவர், இவனுக்கு மாமாவா இருந்திருக்காரு. இந்த கீரனுக்கு இந்த கொற்றன் தன்னோட தங்கையே திருமணம் பண்ணி கொடுத்துருக்கான். இப்படி ஒரு உறவு முறை சங்க காலத்துல இருந்திருக்கு. ஒரு அரசன் தனது தங்கையை திருமணம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு செல்வம் மிகுதி மிக்க ஒரு வணிகனா இந்த கீரன் இருந்திருக்கணும். இந்த கீரனோட காலத்துல சேரன் செங்குட்டுவன் ஒரு தூதுக்குழுவை இங்க இருந்து ஐரோப்பிய நாடுகள் வரையும் அனுப்பி தன்னோட வணிகத்தை இன்னும் செழுமையாக்கிடணும். அந்த தூதுக்குழுக்கு தலைவனா இந்த கொற்றன் போயிருக்கான். இந்த கொற்றன் போகும்போது அவன் போய் உலகத்தின் தலை சிறந்த சின்னங்கள்ல ஒன்னா இருக்க பிரமிடை போய் பார்த்துருக்கான். அதுதான் வரக்கண்ட அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவன் மட்டும் இல்ல, அந்த பிரமிடை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே மந்தேன் கண்டேன்ற பொருள்ல அங்க எழுதி வச்சிருக்காங்க. கிரேக்க அரசர்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்களும் சமஸ்கிருத பிராகிருத பேர்களும் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த பிரெஞ்சு ஆய்வாளர்கள் எப்படி கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, அங்க ஒரு சமஸ்கிருத சோறு பொறிப்பு ஒன்று கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா சகரத மன்னர்களோட தூதுவன் ஒருவன் வந்தான் அப்படின்னு இருக்கு. சகரத மன்னர்களோட காலம் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. உடனே இவங்க அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க, அந்த தமிழ் பொறிப்பும் கிபி 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததுதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோம்னா அங்க இருக்க கிரேக்க பொறிப்புகளும் கிபி 2ஆம் நூற்றாண்டா தான் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துல கிரேக்கர்கள் ஆட்சி செய்யவே இல்லை. அப்ப ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அரசர்கள் வந்திருக்காங்க. அவங்க வரும்போது அங்க பொறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டுல சகரத மன்னர்கள் போகும்போதும் சகரதனோட தூதுக்குழு போகும்போதும் அவர்கள் எழுதியிருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த கொற்றன் போகும்போதும் அவன் எழுதியிருக்கு. இது எதையுமே ஆய்வு பண்ணாம அவன் ஒரு வணிகன் தான்ன்ற முடிவுக்கு வர்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இந்திய அரசோ இல்ல தமிழக அரசோ இங்கிருந்து ஒரு ஆய்வுக்குழு அனுப்பி அந்த எழுத்து பொறிப்பை ஆய்வு செய்து அதோட எழுத்து அமைதியை கொண்டு இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கணும்னு ஆய்வு பண்ணணும். ஒருவேளை கிமு 3ஆம் நூற்றாண்டா இருந்தா அதிகாரப்பூர்வமாவே இந்த பிட்ட கொற்றன் தான் அந்த சிகை கொற்றன் என்ற முடிவுக்கு நம்ம வரலாம். நன்றி, வணக்கம்.